அன்யாங்கசே வியூவர்ஸ், என்னடா பேசுறேன்னு பாக்குறீங்களா? கொரியன்ல வணக்கம் சொன்னேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட். நம்ம முன்னாடி இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சன் இருந்தாரு. அவர் வந்து மும்பையில் ஒரு ஷோலாம் பண்ணும்போது கூட கேன்சல் ஆயிடுச்சு, கடைசியில் வர முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பாப் ஸ்டார்ஸ் ஒரு ஜென்ரேஷன்ல வந்து ஆளுங்களை வந்து கவர்ந்துட்டு தான் வராங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனை கவர்ந்தது வெஸ்டர்ன் வேர்ல்டும் இருக்கு. ஆனா அதுக்கு மேல வந்து ஹாலிவுட் வேவ்னு சொல்றாங்க. கே பாப், கே டிராமா அண்ட் கொரியன் கல்ச்சர். ஸோ இந்த கல்ச்சரை வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிச்சுன்னு இருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, அதுல எப்படிலாம் ஃபாலோ பண்றாங்க, இவங்கெல்லாம் சும்மா ஒரு என்ன சொல்றது, நான் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபேனு, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரியான ஆளுங்களா, இல்ல டூ தே ஹாவ் சப்ஸ்டன்ஸ் இன் தெம்? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் பார்த்து பேசியிருக்கோம். ஒருத்தரும் ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்றது, தேர் நாட் லைக் இது ஒரே ஸ்கூல் பசங்க, இது ஒரே காலேஜ் பசங்க அந்த மாதிரி இல்லாம வயசானவங்க, வேலை செய்யறவங்க, என்ன சொல்றது, ஒரு ஸ்டெம் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து இந்த ஒரு கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வாட் தே ஆர், ஹவு தே ஆர், அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, அவங்களோட கொரியன் கல்ச்சர் பத்தி நம்ம என்னன்னு சோச்சு பார்ப்போம். 누나 너무 예뻤어 남자들이 그만한도 흔들리는 겨도 내 맘 사실 알고 있어 그녀의 그 사랑은 한순간에 내가 매번 뭐라 해도 나에게 설명 everyday. இந்த பாடோட மீனிங் என்னது? என்னோட நூனா ரொம்ப அழகா இருக்காங்க. உங்களுக்கு என்ன பேண்ட் பிடிக்கும் ரெண்டு பேருக்கும்? BTS. ஸோ நாங்கள் அதனால மற்றபடி ஹோல் வை BTS ஸ்டார்டிங்கில் ப்ரோ 2016 இருந்தே வந்து BTS ஃபேன் பண்ணாங்க. ஓகே. ஸோ அவங்களோட சாங்ஸ், அவங்களோட டேலண்ட் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் வந்து அந்த மாதிரி ஃபீல்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு. ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படியே BTSல வந்து அப்புறமா ஃபுல்லாக கேப்பாப் எல்லாமே பிடிக்கும். ஓகே. நான் ஸ்டார்டிங்கில் 2017 தான் ஆக்சுவலி பேங்க் டென்குள்ளே வந்தேன். பிடிஎஸ்குள்ளே பார்த்து அவங்க தான் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து உள்ள இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்கள டான்ஸ் பண்ணி சரி நம்ம பேங்க் டென்கிட்டே இருக்கோம்னு சொல்லி நம்ம இன்னும் குரூப்லாம் நிறைய பார்த்து அவங்கள இன்ஸ்பிரேஷன் பண்ணி ஆடின்னு தான் உள்ளே வந்தது. இந்த மாதிரி கேப்பாப்புள்ள கேப்பாப் ஃபேனாக இருந்தாலே நிறைய கிரிட்டிசிசம் நம்ம ஓவர்கம் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் நடந்தது, இதனால ரொம்ப ஹர்ட் ஆனேன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? லைக் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. லைக் இப்போ நிறைய பேர் ஹேடர்ஸ்ல சொல்லுவாங்க தான் நடந்தது. இப்போ நான் இங்க வரும்போது லைக் இந்த காஸ்டியூம்ல வரும்போது ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தான். உள்ள ஒரே கொரியன் பாட்டா போட்டுட்டு இருக்காங்க. இவெல்லாம் ஒருத்தி அப்படியே போறான். எனக்கு திரும்பி ஜஸ்ட் வருமா, சரி உனக்கு வேணானா போ, எனக்கு அது வேணும். அப்படிதான் ஃபேஸ் பண்ணிட்டு போறது. ஓகே. உங்களுக்கு லைக் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. ஹேட்டர்ஸ்லாம் லைக் வந்து அவங்க வந்து பொண்ணு மாதிரி இருக்காங்க, இது மாதிரி இருக்காங்க. அது அவங்களோட கண்ட்ரி பொறுத்து அது அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. யூசுவலா கேப்பாப் ஃபேன்ஸ்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ வாட்ஸ் யுவர் திங்? I do dance and I am a singer. Okay. I do live music. I play instruments like keyboard and ukulele. I have recently got my guitar. Nice. So I do a lot of arts. What attracted you? BTS. Why? வைனா வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு மட்டும் கிடையாது, அவங்க பண்ற நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பிடிக்கும். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருந்தது. ஸோ வந்து அவங்க ஒவ்வொரு விஷயம் டொனேட் பண்ணும்போது லைக் யார் யாருக்கு டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த பிளாக் அவங்க லைக் அந்த மாதிரி சைட் பீப்புள்ஸ்க்கு அவங்க நிறைய டொனேட் பண்ணுவாங்க. அண்ட் உடம்பு சரியில்லாதவங்க மேக்சிமம் அவங்கன்னே பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு வருதோ அவங்க அதை டொனேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதை பார்த்து அவங்கள ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சக்தி. ஓகே. சோ எத்தனை வருஷமா நீங்க இந்த ஹோல் கேபாப் ஸ்டஃப்ல இருக்கீங்க? Since 2011. Since 2011. எது உங்களை ஈர்த்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல கேட்டீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல ஒரு பாப் ஸ்டார்ஸ் வந்து ஃபேமஸா இருந்தாங்க. அதுல டாப் பண்றது கண்டிப்பா மைக்கேல் ஜாக்சன் தான். சோ இப்போ வந்து இந்த கேபாப் ஹாலிவுட் வேவ்னு சொல்றாங்க. வாட் அட்ராக்டட் யூ? Music,
Music love the language. language first, அப்புறம் music. Why? Why? Language. Do you have to have a reason for liking something? ஓ நீங்க அந்த மாதிரி அந்த வரீங்க. மாதிரி வரேன். ரைட் Like ரைட். something within me told that it is right. Plus language ரொம்ப பிடிச்சது. ஓகே Music style ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. Yeah. ஸோ கேபாப்னு வந்தாலே யூஸ்வலாக கேபாப் ஃபேன்ஸ் எல்லாமே சம் சார்ட் ஆஃப் டேலண்ட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸில் வந்து வெல்வெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட Music, singing. சிங்கிங் Yeah. உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் ஒரு 2 ஸ்டான்ஸாக பாடி காட்ட முடியுமா? இல்லைங்க பாடி காட்டுங்க. என்ன சாங் வேணும்? இப்போ பர்ஃபார்ம் பண்ண போறீங்களா அந்த சாங்? அது பெரிய பாட்டாச்சு. 2 ஸ்டான்ஸாக மட்டும் பாடி காமிச்சா போதும். நான் வேணா ரிப்ளை பாடுறேன். This is the first song I came up என்னோட ஃபேவரட் பேண்ட். 누나 너무 예뻐서 남자들이 그만한도 흔들리는 겨도 내 맘 사실 알고 있어 그녀의 그 사랑은 한순간에 내가 매번 뭐라 해도 나에게 설명해 everyday. இந்த பாடோட மீனிங் என்னது? என்னோட நூனா ரொம்ப அழகா இருக்காங்க. உங்களோட நூனா நோமு எப்போ ஓகே நூனா இஸ் லைக் அக்கா. ஓகே ஓகே பையன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஓகே ஓகே ஓகே. அக்கா வந்து அழகா வர்ணிச்சு பாடுறாங்க. பாடுறது. ஓகே இது எதனால இந்த சாங் வந்து ஃபேவரட் லைக் ஃபேவரட் band. சொல்லும்போது ஷைனி இஸ் மை ஃபேவரட் பேண்ட். அதனால Okay. அதோட சாங் எல்லாமே ஃபேவரட் தான். ஓகே ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து யூஸ்வலா லைக் கேபாப் ஃபேன்ஸ் பார்த்தா ஒரு சின்ன ஒரு அவர்ஷன்ற மாதிரி இருக்கு. அதை பத்தின கருத்து என்ன? பேபி ஃபேன்ஸ். ஆக்சுவலி பேபி ஃபேன்ஸால தான் எல்லாரும் பேபி ஃபேன்ஸ்னா இப்ப கோவிட் டைம்ல ஃபேன்ஸ் ஆனவங்க. ஓகே they ஓகே know only one band or two band அது வச்சவங்க வாவ் அப்படின்றாங்க. So அது- பிளஸ் கேபாப்னு சொல்ல தகட்ட ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். ஓகே ஓகே அதோட எதுக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதை தவிர்த்து லுக்ஸ் கிளாசிக்ஸ் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஓகே ஓகே. பேட் எக்ஸாம்பிளா கிரியேட் ஆயிடுச்சு அதனால. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டுல நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? எப்படி லைக் இருக்கு? இதனால வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பிசினஸ் ஆர்ட்ஸ்க்கு பண்றாங்கன்னு தோணுது. ஓகே தட்ஸ் கூல். ஸோ Yeah. உங்களோட ஃபேவரட் பேண்ட்ல நான் சொல்லி முடிச்சுக்கலாம். நிறைய இருக்கே. Top ஷைனி, 5. பிக் பேங், அப்புறம் என்ன இருக்கு, எக்ஸோ, ஓகே மான்ஸ்டர் எக்ஸ், ஓகே B2B, ஓகே. பிடிஎஸ், அட்எஸ், ஸ்டே கிட்ஸ் அதெல்லாம் இப்போ வர பேண்டு. பழைய பேண்ட் நிறைய எனக்கு பிடிக்கும். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? ஆல்வேஸ் டி ஆலிஸ் டி ஆலிஸ் டி டேவிஸ் ப்ரோ. டேவிஸ். ஆலிஸ் டி டேவிஸ் சூப்பர். ஸோ யூஸ்வலாக வந்து கேபாப்னாலே பொண்ணுங்க சொல்லுவாங்க. ஆஸ் காய் ஃபேன்ஸ் ஹவு டு யூ ஃபீல்? வை யூ காட் அட்ராக்டட் டு திஸ் ஹோல் வேவ்? கேபாப்ன்றது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் இல்லைல்ல. யா பட் ஒரு பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது இருக்கும்போது யூஸ்வலாக அந்த பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுவாங்க. அது அகேன்ஸ்டா இருக்கிறதுக்கு ஆஸ் அ காய் ஃபேனா இருந்த நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல நம்மள கலாய்ச்சிருப்பாங்க, ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன நடந்திருக்கா? நிறைய இன்சல்டிங்லாம் நடந்திருக்கு. நடக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் ப்ரோ நடக்குது. நீ வெளியில போய் பாரு, நீ வந்து நார்த்ல எல்லாம் போய் பாரு, பசங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்க விடாதுல. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்மளுக்கு எப்பவுமே. ஓகே அதுதான் நீ நான் வந்து நம்ம பசங்க அப்படி பேசுறாங்கன்னா நம்ம என்ன பண்றது? ஹவு டு லைக் இப்போ வந்து என்ன சொல்றது, ஹவு கேபாப் ஹெல்ப்டு யூ? நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்றது டிப்ரெஷன்ல இருந்தேன், எனக்கு அப்போ வரதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. ஸோ அது உங்களோட கதை என்னது? ஸ்டார்டிங்ல அப்படி இருந்துச்சு. அப்புறம் போக போக உங்க டான்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஆகி பாட்டு, சாங், வாய்ஸ் அதெல்லாம் கேட்டு எல்லாரும் சொல்றதுதான் ப்ரோ. அதுதான் எல்லாமே எமோஷனலி எல்லாமே சப்போர்ட் தான். வை நிறைய நம்ம ஊர்ல ஹாரிஸ் ஜெயதா இருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இருக்காங்க. அதுக்குன்னு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு இல்ல வரும். நம்மளுக்கு வந்துட்டு ஹோல் ஐடல்ஸ் எல்லாருமே பிடிக்கும். நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாருமே இருக்கட்டும், நம்ம தமிழ் ஐடல்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களோட இதுதான் நம்ம. ஸோ எல்லாரும் பேசுற மாதிரி நாங்க அங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்றோம், அங்கதான் பிடிக்கும்லாம் இல்ல. நம்மளுக்கு இங்க இருக்க ஐடல்ஸ்க்கு நம்ம பெரிய ஃபேன் தான். ஓகே. ஸோ கெட்டப் பார்த்தாலும் தெரியுது டான்சர்ஸ் 2 பேருமே. ஆமா ப்ரோ. Right. ஓகே, என்ன பர்ஃபார்ம் பண்ண போறீங்க? டான்ஸ் பண்றேன். இன்னும் டான்ஸ் தான் பண்றேன். உங்க ஃபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஃபிட் என்ன ப்ரோ, சும்மா லெதர் ஜாக்கெட். எவ்வளோ ஆச்சு இதெல்லாம்? ஆச்சு நீ என்ன கேக்குற? இது ஒரு 2000 ஆச்சு ப்ரோ. இது ஒரு 400 ஜாக்கி. இது வந்து நார்மலா ஒரு பேகி. இது 450 தான். நம்ம இங்க தான் வாங்குறோம். நீங்க அந்த மாதிரி எந்த ஃபிட்டும் போடல, எதுக்கு அதுக்கு வேற மாத்துவீங்களா? ஆமா அது ஆக்சுவலி ஓஹோ இது ப்ரோ என்னது ப்ரோ அது ஜிகி ஜிகின்னு இருக்கு, அது என்ன இன்ஸ்போ? இன்ஃபோ அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து டிசைனிங் நாங்களே பண்றோம். ஓகே ஓகே. நம்மளே டிசைன் பண்ணல. அதோ இந்த பேண்ட், இந்த ஷூ காஸ்ட் அவ்வளோ வைக்காம நம்மளே டிசைன் பண்ணி. என்ன தாட் ப்ராசஸ் இருந்தது இந்த மாதிரி வைக்கலாம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கும்ல? டிஃப்ரெண்டா இருக்கணும்ல. டிஃப்ரெண்டா இருக்கணும். ஆமா. ஓகே, உங்களுக்கு என்ன பேண்ட் பிடிக்கும் 2 பேருக்கும்? BTS. ஃபர்ஸ்ட் BTS. சோ நாங்க அதனால மத்தபடி ஹோல் எல்லா வை BTS? வை BTS.
ஸ்டார்டிங்ல ப்ரோ 2016ல இருந்தே வந்து பிடிஎஸ் ஃபேன் ப்ரோ நான். ஓகே ஓகே. ஸோ அவங்களோட சாங்ஸ் அவங்களோட டேலண்ட் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நானும் வந்து அந்த மாதிரி ஃபீல்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு. ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படியே பிடிஎஸ்ல வந்து அப்புறமா ஃபுல்லாக கேபாப் எல்லாமே பிடிக்கும். ஓகே. நான் ஸ்டார்டிங்ல 2017ல தான் ஆக்சுவலி பேங்டன்குள்ள வந்தேன் பிடிஎஸ்குள்ள பார்த்து. அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து உள்ள இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்கள டான்ஸ் பண்ணி சரி நம்ம பேங்டன் கிட்டே இருக்கோம்னு சொல்லி நம்ம இன்னும் குரூப்லாம் நிறைய பார்த்து அவங்கள இன்ஸ்பிரேஷன் பண்ணி அப்படின்னு தான் உள்ள வந்தது இந்த மாதிரி கேப்பாப்புள்ள. ஓகே ஓகே. ஸோ ஆஸ் ஃபார் நவ் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங்? பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ரோ. பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்? கெஃபே வச்சிருக்கேன். ஓகே. கொரியன் தீம்டு கெஃபே தான். ஓகே. இங்க நம்ம ராயபுரம் பக்கத்துல தான் வச்சிருக்கேன். ஓகே. என்ன கெஃபே பேர் என்னது? லாச்சி மோலாலா ப்ரோ. லாச்சி மோலாலா. லாச்சி மோலாலா 7 days a week. ஓகே. ஸோ இது என்ன ஸ்பெசிஃபிக்கா கொரியன் டிஷஸ் மட்டும் இருக்குமா இல்ல ப்ரோ, இந்தியனிஷும் இருக்கு கொரியன் தான் இருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? வீட்ல எல்லாம் எப்பவும் போலதான் ப்ரோ, நீ என்னடா பண்ண போறேன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே கஷ்டமா தான் ப்ரோ இருந்துச்சு. அப்புறமா ஒரு எஃபோர்ட்டை போட்டு பண்ண வேண்டியது. அமைக்கிறதெல்லாம் நீங்க தான். ஸோ அங்க லாச்சி மோலால போனா செஃப், இங்க வந்தா டான்சர். அப்படிதான். ரைட், டபுள் லைஃப். வேற என்னென்ன லைஃப்லாம் இருக்கு உங்களுக்கு? அதுதான் ப்ரோ, அப்படியே கேபாப் லைஃப் தான். ஓகே. அப்படியே நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி தான் போகுது. பசங்க கூட ஜாலியா போயிட்டு வெளியில போவோம். அவ்வளோதான். ஓகே. டில் நவ இட்ஸ் வர்க்கிங் ப்ரோ. அவ்வளோதான். ரைட் ப்ரோ. உங்களுக்கு அந்த மாதிரி? நான் இப்பதான் ப்ரோ 12th போறேன். 12th அப்படியா? 12th சூப்பர். காலேஜ்ல என்ன பண்ண போறீங்க? காலேஜ் கண்டிப்பா கேப்பா போட மாட்டேன், கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இன்ஜினியரிங்கா இல்ல வேற ஆச்சுமா? இல்லைண்ணா ஃபுல்லாக கிடையாது. ஜஸ்ட் அம்மா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அம்மா கூட ஜாயின் பண்ணிப்பேன் எப்படி இருந்தாலுமே. அதே மாதிரி இந்த ஃபேஷன் டிசைனிங் நான் வந்து இந்த மாதிரி கேப்பா ஃபேஷன். ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். தெரியுது. ஐ கேன் see that. நைஸ். ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதான் நிறைய இவனுக்கு எதிர்ப்பு அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பா வரும்போது நான் கரெக்டாக எத்தனை 6th வந்தேன் கரெக்டாக நான் கேப்பாப்புல. அப்பத்துலேருந்தே நிறைய கிரிட்டிசைஸ்லாம் வரும் நம்மளுக்கு. இந்த கேப்பாப்புல வந்தாலே அந்த ஒரு பர்சன் கிரிட்டிசைஸ்ன்றது நிறைய இருக்குது. நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வேர்ல்டுன்னா என்ன தெரியும். ஓகே ப்ரோ. ஃபைனலி உங்க கஃபேக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருங்க. லாச்சி மோலாலா 7 days a week. அவ்வளவுதானா? போதும் ப்ரோ. வாங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகே. சோ உங்க பேர் என்ன? கீர்த்தனா. உங்க பேரு? ரூபி. ஓகே நைஸ். இப்போ என்ன கெட்டப் இது? எங்க வந்திருக்கீங்க? எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? ஆக்சுவலி இங்க வந்து கேபாப் ஃபெஸ்டிவல் நடக்குது. சோ ஓகே. அதுக்காக தான் வந்தோம். So what you guys are you gonna sing, dance? No, we are going to dance. We are dancers. ஓகே. என்ன பாட்டு டான்ஸ் பண்ண போறீங்க? Like mixed version. Mixed version தான். ஓகே ஓகே. So what attracted you into K-pop? What attracted me? Of course, like looks தான். First looks தான் attract ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து songs. ஏன் அவங்க கிட்ட லுக்ஸ் அப்படி பாத்தீங்க? தெரியல, எது பார்த்தாலும் அழகா இருக்கும், அட்ராக்ட் ஆயிட்டோம். எது பார்த்தாலும் அழகா இருக்குமா? For me, அவங்களோட choreography was good. அவங்களோட அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் பாக்கும்போது. And music நல்லா இருக்கும். லைக் இந்தியன் மியூசிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கேப்போம். So it's like இது வந்து வேற டிஷ், இது வந்து வேற டிஷ். Yeah, of course. Okay, it's not like இந்த டிஷ் கேவலம் அந்த டிஷ் இல்ல. இட்லியே சாப்பிட முடியாது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். So yeah. Okay, nice. So how it's going? Like இப்போ கரண்டா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? Actually, I'm a school student. Okay. 12th standard. Okay. வீட்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்களா இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்லாம் வந்ததுக்கு? Of course, நான் சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் பண்றேன். Actually, நான் வந்து ஒரு கர்நாடிக் டான்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லாக்டவுன் டைம்ல கேபாப் குள்ள வந்தேன். அவங்களோட கோரியோகிராஃபி பார்த்தோன்னே கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனிச்சு. அண்ட் ஆஃப்டர் வீட்ல சொன்னனே சப்போர்ட் பண்ணாங்க. டான்ஸ்க்கு of course ஒத்துப்பாங்க. ஓகே. உங்க வீட்ல? என் வீட்டில் ஆஃப்கோர்ஸ் ஒத்துப்பாங்க. நான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் கேபாப்ல வந்த பிறகு நிறைய ஈவெண்ட்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணி டான்ஸ் ஆடி. ஓகே. ஸோ கேபாப் ஃபேனா இருந்தாலே நிறைய கிரிட்டிசிசம் நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் நடந்தது, இதனால ரொம்ப ஹர்ட் ஆனேன்ற மாதிரி ஆச்சும் ஒரு விஷயம் இருக்கா? லைக் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. லைக் இப்போ நிறைய பேர் ஹேடர்ஸ்ல சொல்லுவாங்க தான் நடந்தது. இப்போ நான் இங்க வரும்போது லைக் இந்த காஸ்டியூம்ல வரும்போது ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தான். லைக் உள்ள ஒரே கொரியன் பாட்டா போட்டுட்டு இருக்காங்க. இவெல்லாம் ஒருத்தி அப்படியே போறான். எனக்கு திரும்பி ஜஸ்ட் ஒரு மாச்சு, உனக்கு வேணானா போ, எனக்கு அது வேணும். சோ அப்படிதான் ஃபேஸ் பண்ணிட்டு போறது. ஓகே. உங்களுக்கு லைக் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. ஹேட்டர்ஸ்லாம் லைக் வந்து அவங்க வந்து பொண்ணு மாதிரி இருக்காங்க, இது மாதிரி இருக்காங்க. அது அவங்களோட கண்ட்ரி பொறுத்து அது அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் அவங்க ஷேவ் பண்றதுக்கு ஒரே காரணம் அவங்க கிளீனினஸ், அந்த டிசிப்ளின், அதுக்காக தான் வந்து அவங்க அது பண்றாங்களே. ஸோ நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது. இட்ஸ் அ நேச்சர். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து விஷயம் என்ன சொல்றாங்கன்னா,
நம்மளோட இந்தியன் கல்ச்சரை விட்டுட்டு இங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே கொரியன் கல்ச்சர் வந்து இந்தியன் கல்ச்சரை ஓவர் ஷேடோ பண்ற அளவுக்கு பவர் இருக்கா? நோ, நம்ம அது பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணா ஓகே தான். லைக் ரெண்டுமே வந்து கல்ச்சர் வி அப்ரிஷியேட் டிஃபரண்ட் கல்ச்சர். ஓகே. இப்ப கேபாப் இல்ல நிறைய ஹிப்ஹாப் சாங்ஸ் கூட கேக்குறாங்க. லைக் ஜஸ்டின் பீபர் வீக்கெண்ட் சாங்ஸ் கூட நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அதுக்குன்ட்டு நம்ம ஒண்ணே நம்ம கல்ச்சரை விட்டு குத்துறோம். ஈவன் யூஆர் தே ஆர் ஃபாலோயிங் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அது நார்மலைஸ் பண்றாங்க. சோ கொரியன் கல்ச்சர் நார்மலைஸ் ஆகுமா? மேபி ஃபியூச்சர் மேபி. ஏன்னா இப்ப யங் ஜெனரேஷன்ஸ் சேஞ்ச் ஆவறாங்க. லைக் கேபாப் குள்ள வராங்க. மேபி நார்மல் ஆக சான்சஸ் இருக்கு. நைஸ் நைஸ். சோ உங்க ஃபிட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன கதை, எதுக்காக இந்த கதை? இது வந்து ஆக்சுவலி நான் தான் நான் சொன்னேன். ரைட். சோ மாஸ்டோ 17 சாங் இருக்குல மாஸ்டோ. சோ அதுக்காக அதோட ரீக்ரியேஷன் இது. ஓகே ஓகே. சோ இது எவ்வளவு ஆச்சு ஃபுல்லா ரெடி பண்றதுக்கு? இது எங்க அக்காதி, இது எங்க அக்காதி, இது தம்பி. நைஸ் நைஸ். ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. சோ ரெண்டு பேரும் டான்ஸ் பேஜ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஷவுட் அவுட் கொடுத்துக்கோங்க. டான்ஸ் பேஜ். ஓகே, மைன் இஸ் லைக் நிக்கி ரூபி. அவ்வளவுதான். ரிக்கி ஃபீட் ரிக்கி ஸ்பெல் பண்ணுங்க. FEAT அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சு RIKKI. ஓகே நைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா பண்ணுங்க. Thank you. ஹாய், உங்க பேர் என்ன? My name is Mahima. ஓகே. சோ K-pop பார்த்தாலே தெரியுது. Why you are interested in K-pop in the first place? Okay, to be honest, நான் வந்து 2010-2012 ல இருந்து I'm following K-pop. Okay. So வந்து எனக்கு I didn't know about lot. நான் வந்து 5th or 6th grade தான் அந்த டைம்ல. Okay. I started watching Shiny ல இருந்து I stand BTS right now since their debut. நான் BTS eraல தான் I got into a lot inside. So அந்த டைம்ல வந்து it was a lot hard difficult times எனக்கு. So அந்த டைம்ஸ்ல வந்து I started listening to their songs and it felt nice. Okay. ஒரு மாதிரி soulful-ஆ இருந்துச்சு. So it kind of healed me. K-pop kind of healed me. Okay. So there is not a lot of negative energy in K-pop. Okay. So that's the main reason. மத்த genre of musicல அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா? இருக்கு. I feel like there is. In what way? I wouldn't say it's in a very negative way, but வந்து ஒரு மாதிரி feel good-ஆ இருக்கு K-pop. Okay. Comparatively, it's a little feel good. Okay. I am a music fan, but mostly I stand K-pop because of this. Okay. So it feels good. Yeah. Okay. So யூசுவலா K-pop ஃபேன்ஸ்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். So what's your thing? I do dance and I am a singer. Okay. I do live music. I play instruments like keyboard and ukulele. I recently got my guitar. Nice. So I do a lot of arts. Okay. உங்களுக்கு பிடிச்ச சாங்ல இருந்து ஒரு ரெண்டு ஸ்டான்ஸா பாடி காட்ட முடியுமா? பிடிச்ச பாட்டு like this is like my signature. Appadina, I cannot say a particular song, but I do a lot of English musics. Okay. I am a writer, so I do a lot of English and I do a little bit of Like lyric writing. own songs மாதிரி. Yeah. Okay. உங்க own songல இருந்து ஒரு 2 stanzas ஏதாச்சும். I haven't gotten to that. Okay. But yeah, it's still in progress. சரி. So what you are doing now? Me, I'm working as a customer support, Ambatturla. Okay. So I've been working there for the last 1.5 years. Okay. So இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணனும்னா வீட்ல என்ன சொல்லுவாங்க? முன்னாடி வந்து when I was in school, college, அந்த டைம்லலாம் வந்து they were like என்னத்த பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு they ask. But nowadays they got used to it. My mom also likes all kinds of K-pop songs too. After I started listening to a lot of BTS songs, my mom also started, dancing and singing to all of the songs. Yeah, அவங்களுக்கு பழகிருச்சு. Stockholm syndrome னு கூட சொல்லலாம். So அவங்களுக்கு பழகிருச்சு. My mom also likes Permission to Dance, Dynamite and all these kinds of songs. Yeah. So that's how you got into it. That's how it's going now. Yeah, that's how it's going now. இப்போ டான்ஸ் ஆட போறீங்களா நீங்க? Yeah, I'm going to perform. Nice. All the best. Thank you. So வந்து as a K-pop fan-ஆ இருந்தாவே வந்து நிறைய criticism வரும் நம்மளுக்கு. So அத பத்தி நீங்க ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன மாதிரி? இப்போ வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். Okay. அதனால I don't care. People have their own choices. People should have their own choices. நம்ம என்ன பண்ணாலும் people are tend to blame us for something what we do. Maybe the way we look, the way we listen to all these songs, there are a lot of criticisms. அதெல்லாம் பார்த்தா நம்மளால வந்து invalid தான். ஸ்டூபிடிட்டியா பேசிட்டு இருப்பாங்க. Like example.
லைக் என்ன உனக்கு புரியவே இல்ல நீ கேட்டுட்டு இருக்க. They look like women, they all look the same. All these kinds of stuff are still happening. நான் சொன்னல, I stand them since 2009 and 10. Still it's going. It's 2025 and still it's going. அதெல்லாம் பார்த்தா வந்து we cannot go and have our own fun. So அவங்களுக்கு mostly வந்து people also don't know what they are singing these days. Despacito la everybody are singing. They wouldn't comment that it's a different language. நம்ம பண்ணா மட்டும் they'll always have a stereotypical thought on it. Yeah. Okay. That's the take. Thank you. Thank you. So hi, my name. Hi, Mayu. கௌஷிகா. So ரெண்டு பேரும் எத்தனை நாளா இந்த K-pop thingல இருக்கீங்க? Maybe 7-8 years. Okay. நானும் 7 years இருக்கும். What attracted you? BTS. Why? வைனா வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு மட்டும் கிடையாது, அவங்க பண்ற நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பிடிக்கும். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருந்தது. ஸோ வந்து அவங்க ஒவ்வொரு விஷயம் டொனேட் பண்ணும்போது லைக் யார் யாருக்கு டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இந்த பிளாக் அவங்க லைக் அந்த மாதிரி சைட் பீப்புள்ஸ்க்கு அவங்க நிறைய டொனேட் பண்ணுவாங்க. அண்ட் உடம்பு சரியில்லாதவங்க மேக்சிமம் அவங்கனே பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு வருதோ அவங்க அதை டொனேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதை பார்த்து அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். உங்களுக்கு BTS கிட்ட பிடிச்ச ரீசன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் வந்து முன்னாடி ரொம்ப குண்டா இருப்பேன். ஸோ லைக் எனக்குன்னு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் அதிகமா இருந்துச்சு. அண்ட் லைக் பிடிஎஸ்குள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க சாங்ஸ் தான் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ அப்படிதான் நான் வந்தேன். நாங்க ஃபவுண்டேஷன் வச்சிருக்கோம். லைக் அதோட நேமுமே வந்து லைக் தமிழா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் BTS தமிழ் ஆர்மி ஃபவுண்டேஷன் அப்படி வச்சிருக்கோம். ஏன் BTS அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. சோ எங்களுக்குமே BTS பிடிக்கும். சோ நாங்க பண்றது BTS-க்காக பண்றோம்னு கிடையாது. லைக் BTS பிடிச்சவங்க ஆமா. ஸோ லைக் எப்படின்னா BTS பிடிச்சவங்க வந்து லைக் ஒன்லி ஃபார் தேர் லுக்ஸ் அப்புறமா சாங்ஸ் அப்படின்னு மட்டும் கிடையாம அவங்க பண்ற நல்ல விஷயங்களையும் நாங்க கத்துக்கிறோம். லைக் அவங்கள பாக்குறவங்க எல்லாம் பைத்தியம் அந்த மாதிரி எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுது அவங்க மத்தியில இந்த மாதிரியும் நாங்க பண்றோம், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் பண்றோம். அவங்கள வந்து ஒரு லைக் பிரதிநிதி அந்த மாதிரி வச்சு நாங்க அவங்கள இது பண்ணி நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறோம். பிஃபோர் கெட்டிங் இன்டு ஃபவுண்டேஷன் நீங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. you guys are doing a big thing, at least started a big thing. So இதுக்கு வந்து உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? எந்த விதத்துல சப்போர்ட்டிவா இருந்தாங்க? ஆக்சுவலா வந்து எல்லா பேரண்ட்ஸும் இப்ப நம்ம ஒரு மெம்பரை ஸ்டாண்ட் பண்றோம், அவங்க ஐடல் அவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸுமே நம்மள மோஸ்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த பேஸ் பண்ணி பண்றேன் கரெக்டுங்களா. லைக் ஃபுட் டொனேஷனு, கிளாத்ஸ் டொனேட் பண்றோம், அந்த மாதிரி பண்றதுக்கு ரீசன் இவங்க கிட்ட இருந்து நான் அதை மோஸ்டா கத்துக்கிட்டேன். ஸோ அவங்க மூலியமா இவங்க எல்லாமே வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஸோ அவங்களுமே இவங்க மூலியமா நல்ல விஷயம் தானே பண்றீங்க, நல்ல விஷயம் கத்துக்கிறீங்களா, ஸோ யூ கேன் டூ அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சப்போர்ட் தான் பண்றாங்க. நாங்க நிறைய இடத்துல போய் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் நிறைய இருக்கு. நீங்க வந்து you have gone through so many insecurities and you have overcome it சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேருக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். இன்செக்யூரிட்டிஸ்க்கு வயசு வித்தியாசம்லாம் தெரியாது, எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்செக்யூரிட்டியில சஃபர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு மெயின் அட்வைஸ் ஆர் டிப்ன்ற மாதிரி எதுவும் கிடைக்குமா? ஸோ லைக் இன்செக்யூரிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்மளை நாமே வந்து தாழ்த்திக்கிறது. ஸோ பேசிக்கலி மற்றவங்கள பற்றி யோசிக்காம நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இல்லை நமக்கு ஒரு விஷயம் பண்ண தோணுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பண்றது பெஸ்ட். ஸோ அது பண்ணாலே இன்செக்யூரிட்டில இருந்து மோஸ்ட்லி வெளில வந்துடலாம். ஃபாலோ யுவர் ஹார்ட்னு சொல்லிட்டு உங்க ஃபவுண்டேஷன்ல எத்தனை மைல் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும்ல, நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து ஹைலைட் கேக்குறீங்களா? அமௌண்ட் பேஸ்ட் இல்ல, சர்வீஸ் பேஸ்டாவே வந்து லைக் அவ்வளவா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாங்க பண்ணும்போது சொல்றேன், ஸ்டார்டிங் பண்ணும்போது யாருமே டொனேட் பண்ணல, யாருக்குமே நம்பிக்கை வராது கரெக்டா. ஸோ நாங்க எங்களோட ஓன் மணி போட்டு தான் பண்ணுவோம். லைக் அம்மா கிட்ட வாங்கி அந்த மாதிரி நாங்க சேர்த்து வச்ச ஓன் மணி இதெல்லாம் போட்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நியர்லி ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி பேஸ்ட் வச்சு லைக் ஃபுட்டு கொடுக்கறதோ, ரோட் சைட்ல இருக்கவங்களுக்கு ஃபுட்டு, ஆசிரமம் ட்ரை பண்ணுவோம். பட் இதை சொல்லாம எனக்கு தெரியல, இந்த ஆசிரமம்லாம் போனப்ப எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லனா பிடிக்கல. ஏன்னா அவங்க நாங்க கொடுக்குற காசையே வாங்கிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது கிடையாது. அண்ட் எங்க கிட்டயும் காசு வாங்கி உங்களுக்கு தான் நீங்க கொடுத்த காசுல தான் பண்றோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி அன்னைக்கு அதே சோ அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஏன் நம்மளே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லைக் BTS ஆர்மிஸ் அப்புறம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி
அவங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க, நாங்களும் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்மிஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி இப்போ நாங்க ஒரு நியர்லி ஒரு 20 மெம்பர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு நாங்க டொனேட் பண்ணிட்டு வருவோம். ரோட் சைடு இருக்க கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டா? ஆக்சுவலா அதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நாங்க ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிடிஎஸ் ஈவென்ட்ஸ். ஓகே, உங்க ஈவென்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஈவென்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃப்ரீ ஈவென்ட் தான் பண்ணுவோம். ஓகே. டேஜின் அவங்க பர்த்டே அப்போ அந்த ஈவென்ட் பண்ணோம், ஃப்ரீ ஈவென்ட் ஆக்சுவலி அது. ஸோ நியர்லி 1500 பீப்புள்ஸ் வந்தாங்க அந்த ஈவென்ட்டுக்கு. ஓகே, எங்க நடந்தது? டி நகர்ல நிலையம் அப்படின்னு சொல்லி. ஆமா, 1500 இடம் பத்துச்சா முதல்ல? ஆமா. அந்த இடத்துக்கே ஆக்சுவலா அதுக்குமே நாங்க வந்து அதுக்கு எல்லாமே யோசிப்பாங்க, ஏன் இந்த இந்த இதுக்கு வீணா செலவு பண்ணீங்க. நியர்லி 1.5 lakhs செலவாச்சு எங்களுக்கு அதுக்கு. ஆமா, ஆனா வந்து லைக் அதுக்குமே எங்களுக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஸ்பான்சர் கிடைச்சி வந்து நாங்க அந்த விஷயத்த பண்ணோம். பட் எல்லாமே யோசிப்பாங்க, எதுக்கு நீங்க இவங்களுக்கு போய் இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி. நாங்க செலவு பண்ணி பீப்புள் புல் பண்ண அப்புறம் தான் இப்போ ஃபவுண்டேஷனுக்கு எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஓகே, சோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ஃபவுண்டேஷன் பிளஸ் ஈவென்ட்ஸ் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்கமிங் ஒரு ஈவென்ட்டும் வருது, பிடிஎஸ் ஹோம் கமிங் அப்படின்னு சொல்லி ஜூன் 15. ஓகே. ஸோ ஜூன் 15 ஈவெண்ட் வருது. அப்போ இதுப்பயுமே நாங்க டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி பாக்குறவங்க வந்து பார்த்தாங்கன்னா பிடிஎஸ் தமிழ் ஆர்மி ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அண்ட் இன்னொன்னு வந்து லைக் நார்மலாவே ஈவெண்ட்ஸ் போறோம் அப்படின்னா மினிமம் ஆவது 400 ஆச்சு செலவாகும், கரெக்டா? ஸோ நாங்க வந்து இல்ல நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க, காலேஜ் ஏர்ன் பண்ணாத பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால மினிமல் அமௌண்ட்டே வச்சிடலாம். அதே மாதிரி அது ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் தான், எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே இந்த அமௌண்ட் தான். ஸோ 150 தான் எங்களோட அமௌண்ட். லைக் மினிமமும் அதான், மேக்ஸிமமும் அதான். இன்னொன்று பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுற பீப்புள்ஸ்க்குமே வந்து சப்போர்ட் பண்ற விதமா லைக் வெல் நோன் ஃபேஸ்டு இல்லாம யார் யாரெல்லாம் புதுசா வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நாங்க ஸ்டேஜ் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாலுமே வந்து சான்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.